அச்சச்சோ, ஞாயிற்றுக்கிழமையான இது ஒரு பெரிய ரோதனையா போச்சுப்பா. சனிக்கிழமை ராத்திரி கொட்ட கொட்ட கண்ணு முடிச்சு அந்த மாதிரி படங்களை பாக்குறது, ஞாயிற்றுக்கிழமையானா 9 மணி ஆனாலும் எந்திரிக்கிறது இல்ல. மவனை இரு வச்சுக்கிறேன். நெருப்பு அண்ணா. இப்ப தாண்ட லைஃப்ல எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு, ஐ மீன் 3 தங்கச்சியும் ஒரு வழியா கரையேற்றிட்டு, எனக்குன்னு ஏதோ ஒண்ணு வத்தல தொத்துல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கனவுல டியூட் பாடிட்டு இருந்த. அது உனக்கு பொறுக்கலையா? பாவண்டா சத்யா, என் மேல அவ்வளவு சிம்பதி உனக்கு? ஓ மேல இல்லம்மா, கனவுல வந்த அந்த பொண்ணுங்க மேல. டே கண்ணாடி, இந்த மூஞ்சிக்கு என்ன குறவு? எப்பா போச்சுடா, மறுபடியும் கண்ணாடி உடைச்சிட்டியா? எத்தனை தடவை சொல்றது இந்த அழகான மூஞ்சியை கண்ணாடியில் காட்ட வேண்டான்னு? குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. என்னடா அது காலங்காத்தால ஏன் மூஞ்சி பாத்துருமேன்னு தானே? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல மேடம், நம்ம மேட்டர் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க அடிக்கடி ஃபிளைட்ல எல்லாம் போறீங்க, அப்படியே நம்மளே எங்கேயாச்சும் கூட்டு போய் காட்டலாம் இல்லையா? நான் ஏர் ஹோஸ்டஸ், அது என் டியூட்டி. ஆனா என்ன கூட்டிட்டு போறது உங்க டியூட்டில சேர்த்துங்களேன். ஐயோ, இந்த சிரிப்பில் தாங்க ஃபிளைட்டே ஃபுல் ஆகுது. அப்புறம் பைலட் முன்னாடி போய் சிரிச்சு வைக்காதீங்க. அவங்க சிரிப்புல மயங்கி ஃளைட் கொண்டு போய் ஏதாச்சும் பெரிய பில்டிங்ல சொருகிற போறான். போங்க சத்யா. சை, நம்ம ஃபாரின் போய் பொறுக்கிறதுக்காக கண்ட பழி வேண்டி இருக்குப்பா. ஐயோ, ஆந்த கேட்டுச்சா? கேட்டுச்சு. என்ன சொன்ன? இல்ல, உன்னோட பர்சனாலிட்டி பத்தி சொன்ன, அத வெக்கப்பட்டு. என்ன பத்தி? அப்படி என்னதான்பா சொன்ன? நீ கட்றா. என்ன பத்தி? ஓகே ஓகே. ஏன்பா சத்யா, இங்க நடந்த மேட்டர் அக்கா கிட்ட சொல்லிட போற? அச்சோ, நான் இப்ப அக்காவை தானே பார்க்க போயிட்டு இருக்கேன். ஏதாச்சும் உளறிட்டேன்னா? இங்க ஒண்ணுமே நடக்கலையே. நடக்கும்ல. எது? அது அது சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கு வா. என்ன வேணும் உனக்கு? ஃபுல் ஓபன் பண்றான். 700 சோடா. இது ஒரு 25, 75 மொத்தம் 800. கடிக்கிறதுக்கு ஒரு 200, மொத்தம் 1000 ஆயிடுச்சு. ஒரு லோக்கல் இருந்தா போதாது? எதா இருந்தாலும் ஓகே. அது ஒரு 500, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1500. கரெக்டா கணக்கு பண்ண இதெல்லாம். சத்யா, கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, அப்புறம் வாங்கிக்கோ மொத்தமா. இருக்கிறது கொடுத்துட்டு போயா. எவ்வளவு குறையுது? ஒரு 125 ரூபாய். கண்டிப்பா கொடுத்துடணும். நான் கண்டிப்பா தரேன். அதென்ன பர்ஸ் கொண்டாயா? பர்ஸ் காலி பர்ஸ்ப்பா. அட காலி பர்ஸ் அந்த எதுக்கும் உதவாது ராஜா. அது எதுக்கு வரவனா உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே. நல்ல ஆளா இருக்கியா? இவன் மட்டும் அரசியலுக்கு வந்தான், ஒருத்தன் பர்ஸ்லயும் டெபாசிட் இருக்காதுடா. திருப்பதி வெங்கடேசா, நான் நல்லா இருக்கணும். என் கல்லாவோட காசு ஃபுல்லா நிரம்பணும்ப்பா. ஆரம்பிச்சுதாப்பா காலங்காத்தாலே ரகலையா. நீங்க மேஜர் ஆயிட்டீங்களா மேடம்? வெக்கப்படுறீங்க, ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்சது போதுங்க அம்மனி. என்ன மேடம் சொல்லுங்க? ஹேண்ட்ஸம் யா. அதெல்லாம் இங்க கிடைக்காதுங்க. நான் ஹேண்ட்ஸம்னு சொன்னது உங்களை. சத்தம் போட்டு பேசாதீங்க அம்மனி, ஓனர் காதுல விழுந்துற போகுது. ஏன் விழுந்தா என்ன? என்ன பார்சல் பண்ணி டோர் டெலிவரி பண்ணிடுவார். ஏன்னா அவர் காசுக்கா எது வேணாலும் பண்ணுவார். ஐயோ, அப்படி லுக் கூடாதீங்க அம்மனி, உள்ள சகலமும் டென்ஷன் ஆகுது. அண்ணா தேனைக்கு ஜாலி மூட்ல இருக்காப்ல இருக்கு. ஏய், இப்படி போய் சர்வர வந்திருக்காங்க, பாத்துட்டு இரு. யுவர் ஆர்டர் ப்ளீஸ் சார். ஏய், அண்ணாத்த வந்துக்கிறது கண்ணுக்கு தெரியல. முதல்ல இங்க கண்டுக்காம என்ன பல அண்ணா பார்ட்டிக்கு அப்படியே நூல் விட்டுனுக்கிறியா? ஏய், அண்ணாத்த டென்ஷன் ஆனா பேஜார் ஆயிடுவ, தெரியும்ல? என்ன கீது? எல்லாமே கீது சார். தோடா எல்லாம் கீதுனா பள்ளி பச்சடி, பாம்பு பாயா இதெல்லாம் கூட கீதா? நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஊர் உனக்கு? கோயம்புத்தூருங்க.
கோயம்புத்தூர் குசும்பு சரி நீ போய் 5 குரங்கு சூப்பு கொண்டா கொண்டு வா ஏய் இன்னத்துக்கு சிரிக்கிறா இல்ல நீங்க கேட்டதை வச்சு பார்த்தா ஒரு மார்க்கமா தெரிஞ்சது அதான் சரி ரெடி பண்ணி தரணுங்கண்ணா ஏய் குரங்கு சூப் எங்க வந்துட்டே இருக்கு சார் அது அண்ணா மன்னிச்சுங்கண்ணா தெரியாம கூட்டுண்ணா அண்ணா ரொம்ப சாரிங்கண்ணா அண்ணா ஐயோ இது வந்துங்க இது குரங்கு சூப்புங்க அது அப்படித்தாங்க தப்பு நாம தான் பார்த்து பத்திரமா புடிச்சுக்கணும் என்னது என்னைய பிரச்சனை நீங்களா யோ அண்ணாச்சி ஹோட்டல் உண்டுதா ஆமாங்க இவன் கையில சொல்லி வை நம்ம கையில வச்சீங்கன்னா அப்பல மவன சங்குதான் டேய் வாங்கடா போலாம் அவ்வளவுதான் சொல்லு யோ எத்தனை தடவை சொல்றது வர்ற கஷ்டப்பட்டு இப்படி பிரச்சனை பண்ணாது இதான் உனக்கு கடைசி வார்னிங் இனிமே இந்த மாதிரி பண்ண போயா போய் வேலை பாருயா போயா பா பட்ட டேய் கவலைப்படாதடா எதா பண்ணுவோம் ஹாய் ரொம்ப ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம் ஓகே என்னடா பைப்ல தண்ணி வரலையா ஐயோ அட சிட்டி போற அதான ப்ராப்ளம் அது இல்லப்பா அதை விட பெரிய ப்ராப்ளமா டேய் நம்ம சீனு இல்ல சீனு அவ ஆளு அடிக்கடி மனசை மாத்திக்கிறா ஒரு நாள் லவ் பண்றா 1.5 நாள் லவ் பண்ண மாட்டேங்கிறா நம்ம மேட்டரை விடவே குழப்பமா இருக்கும் போல இருக்க அதான் அவளை தூக்கிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு பண பிரச்சனை அவன் கிட்ட பணம் இருக்கு உனக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு ஒரு பிரச்சனை 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 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எப்படி சூப்பர்மா ஒரு மண்ணும் புரியல அதான்பா நீ தான் கடத்துற ராசா கரன்சி இல்லாமனு பார்த்தா நீ நம்மள கம்பி என்ன வச்சிருவ போல இருக்கு போன் ஹலோ மேடம் எடுத்து வச்சுட்டேன் வந்துகிட்டே இருக்கேன் சத்யா கொஞ்சம் கடையை பார்த்துக்க கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு சீடியை மாத்திட்டு உடனே வந்துடுறேன் டேய் இதுக்கு தானே உங்க கடைகளுக்கெல்லாம் வரவே கூடாதுங்கிறது வந்தோடனே வேலை கொடுத்துருவீங்களா மறந்துட்டேன் யாராவது வந்து அந்த சீடின்னு கேட்டா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இருக்கு எடுத்து கொடுத்துரு போலீஸ்காரன் வந்து கேட்டாலும் கொடுத்துடலாம்ல உன் லொல்லுக்கு அளவே இல்லப்பா போகடா டே ஹலோ சங்கீதா ஹோட்டல் எஸ் சார் எங்க வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி ஆர்டர் கொடுக்கணும் சத்யா அனுப்புறீங்களா சத்யா வேணுமா ஆமா அட்ரஸ் சொல்லுங்க அனுப்பி வைக்கிறேன் நம்பர் 8 காந்தி ரோட் வேலச்சேரி அம்னி நீங்களா யாரோ ஒரு ஆண்டி போன் பண்ணிச்சு போய் ஆர்டர் எடுத்துட்டு வாடான்னு இந்த ஓனர் பண்டார என்ன அனுப்பிச்சு வச்சுது இங்க வந்து பார்த்தா நம்மளுக்கு லுக்கு விட்டு லூட்டி அடிச்ச ஆண்டி சத்யா நான் ஆண்டி மாதிரியா இருக்கேன் உள்ள வாங்க ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்குது நான் வீட்டோட ஸ்ட்ரக்சர் சொன்னேங்க சரி ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க நிறைய வேலை இருக்கு சத்யா நான் உன்னை ஆர்டர் எடுக்கவா கூப்பிட்டேன் இன்ஃபேக்ட் நான் பர்த்டேவே கொண்டாடுறது இல்ல தெரியுமா அடடே முன்னெல்லாம் பொண்ணுங்க வயசு தான் சொல்ல மாட்டாங்க இப்ப பர்த்டேவே கொண்டாடுறது இல்லையா நல்ல மேட்டருங்க ஐயோ கருப்பு நீங்க யோசிச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் யோசிக்கக்கூடிய விஷயமா அது ஆசையாம இருக்குது ஆனா மனுஷனுக்கு டென்ஷனாகவும் இருக்குதா நாட்டுல நிறைய பேர் நிலைமை இதுதான் சத்யா காஃபி சரிங்க அது என்ன சத்யா அப்படி பாக்குறீங்க யாரும் வந்துட மாட்டாங்களே இங்க யாரும் வர மாட்டாங்க இங்க நீனா மட்டும் தான் அதுக்கு நானும் செய்யறது ஐயோ என்னது இதெல்லாம் சட்டல ஐயோ எனக்கு வெக்கமாகுது ஐயோ நீ போங்க டேய் சத்யா பொறுத்தது போதும் பொங்கி எழு கமாண்ட் யார் பாருங்க
இங்க ட்ரெஸ்ங்க. Dress வேணா ஒரு மண்ணு ஐயோ, வேணா ஹோட்டல் யூனிஃபார்ம்ங்க. திருப்பி கொடுக்கறேன் ஓனர் பண்ணி எடுத்துவா. என்னங்க போலீஸ்? நீ உங்க போறியா? கஸ்டமரா? ஐயோ அது போலீஸ் இல்ல என் புருஷன்யா. புருஷனே கஸ்டமரா? ஐயோ சொல்ல கேளு. எப்படி இது நல்ல காமெடியா இருக்குதுங்க. போ சொல்றேன்ல. ஐயோ இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது? மை காட். இங்கிருந்து சூசைட் தான் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஐயோ அந்த பக்கம் போறதுக்கு வழி இல்லையே. ஏய் சத்யா உன் ஆட்டோ க்ளோஸ்மா. உள்ள போலானா புருஷனை போலீஸ்காரன் ஆக்குறா, போலீஸ்காரனா கஸ்டமர் ஆக்குறா, கஸ்டமர் போலீஸ் ஆகி போலீஸ்கார புருஷன் ஆகிட்டா என்னங்கிறாரு பெரிய குழம்பா இருக்கு. டேய் நேரம் பார்த்து அவசரமா யூரின் வேற வருது. லூசு போட ரெடி பார்க்கலாம் போட. வேலையே இல்லையா? பட்ட பகல்ல வாடுறானே வாடுறானே. ஐயோ சார் கொஞ்சம் ஆட பண்ணிலுங்க சார். இந்த பக்கம் தான் சார். அப்படியே போதும் சார். கொஞ்சம் கையை கட்டி ஸ்டைலா போஸ் கொடுங்க சார். ஏண்டா போட்டோக்கு போஸ் கொடுக்க சொல்லி கேட்கிற நேரம் ஆடாது. ஹலோ ஃபைவ் ஸ்டேஷனா சார்? சார் இங்க வேலைச்சேரி சாகர் அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளு சார் மாடி மேல நின்று கூச்சிடும் ரொம்ப நேரமா சும்மா சீன் வெட்டிட்டு இருக்கார் சார். ஆமா சார் தற்கொலை முயற்சி போல இருக்கு சார். என்னது நான் குதிப்பரா மாட்டினான்னு பெட் கட்டுறாங்களா? டேய் கூட்டம் போடாதீங்கடா. ஏன்னா கூட்டம்னா அலர்ஜி. இத்தனை நேரம் இந்த பொண்ணு மேல கை போட்டிருந்த, இப்ப திடீர்னு அந்த பொண்ணு மேல கை போடுற. கூட்டம் சேர்ந்தோன்னு எல்லாத்தையும் மாத்துறீங்களாடா? அங்க என்னடா நடக்குது? ஏய் என்னடா சொன்ன? அந்த பொண்ணு வெக்கமெல்லாம் போடுறா. ஐயோ இருக்கிற நிமிஷம் பார்த்தா இவன் வேற வரானே. சத்யா டேய் டேய் சத்யா தற்கொலை பண்ணாதடா. நீ நினைச்ச மாதிரி உன்னை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ற. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. சீக்கிரமா அந்த ரெண்டு எடுத்துட்டு வா. பயப்படாதடா. போய் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு குதி. சரி அவசரமாக சிம்ரன் ஆமா தெரியாம தான் கேக்குறேன். சாவன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் ஷர்ட்டை பேண்ட் எல்லாம் கழட்டிட்ட? ஓ அழுக்காயிடும்னா? இல்ல சாகும்போது கவர்ச்சிய சாகுன்னு ஆசையா? கேக்குறல அனுபவிச்சு பாரு தெரியும். எப்படி நீ சொன்ன மாதிரி ஆளை கடத்திட்டு பாத்தியா? என்னப்பா சொதப்பிட்ட? இது அந்த பொண்ணு இல்ல. என்ன பாரு காமெடி பண்ற. நல்லா பார்த்து சொல்லுப்பா. அந்த பொண்ணு இல்லப்பா. ஆளை விடுப்பா. உள்ள மட்டும் டேய் டேய் என்னையா பாக்குற? கட் அவுத்துடியா? நான் அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டார்ல. நீதான் அன்னைக்கு பின்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ரோட்ல ஓடி வந்துட்டு இருந்த. இப்போவாது கேட்டியே. ஊர்ல இருந்து வேலை விஷயமா நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருந்தேன். வந்த இடத்துல ரெண்டு ரவுடிங்க. மச்சான் நீ மட்டும் 10 வச்சுட்டு எனக்கு 10 வச்சு கொடுறா. என்னது பெல் சவுண்ட்? யாருன்னு போய் பாரு மாப்ள. சோடா ஊத்துறா. போதும் போதும்.
கவிதா இல்லையா? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நாளைக்கு காலைல வந்துருவா. நீங்க நாளைக்கு காலைல தானே வரதா சொல்லியிருந்தா? ஆமா, வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதான். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் சண்முகம். அவர்கிட்ட தான் உங்க வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். மற்ற விஷயங்களை காலையில பேசிக்கலாம். நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. சரி. மறக்காம கதவை தாப்பா போட்டுங்க. சரி. அவன் ஃபிளாட் ஆயிட்டான். அவன் பாட்டியை பார்க்க போலவா? என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. அம்மா உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். சும்மா இருடா. வேலை கேட்டல. வேலை கன்ஃபார்ம். இன்னைக்கு நைட் என்னது? இது பாருங்க. முதல்ல வெளிய போங்க. பாருங்க, நான் மரியாதையா சொல்றேன், வெளியில போயிடுங்க. சொன்னா கேளு. அம்மா பிடிச்சான்னு சொல்றல. ஏய், கதை தோடு. அப்பதான் நீ என்ன கடத்தின. அதான பார்த்து எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நடுவில் போய் சொருப்பிட்டீங்களா? எனக்கு வர பணம் எல்லாம் போச்சு. பரவாயில்ல, கிளம்புங்க. கிளம்புறதா? எங்க? நான் என் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். என்ன கடத்தி இங்க கொண்டு வந்துட்டு இப்ப கிளம்புன்னு சொன்னா எங்க கிளம்புறது? அதுவும் இந்த நேரத்துல? ஆமா, நீங்க மட்டும் தான் சிவனேன்னு போயிட்டு இருந்தீங்களா? நாங்களாம் அல்லா ஏசு புத்தன்னு போயிட்டு இருந்தோம். சரி சரி, மிஸ்டேக் நம்ம மேல இருக்கல, ஓவரால் ஒல்லு பண்ணக்கூடாது. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இங்கே தங்கி இருந்து காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி கிளம்பிருங்க. இங்கயா? இங்க எங்க? அதான் அவட ஒரு ரூம் உண்டு. அப்ப நீங்க? இவட ஒரு ரூம் உண்டு. சரி சரி, போங்க. முதல்ல நீங்க போங்க. நான் அப்புறமா போய்க்கிறேன். போங்க போங்க. அப்பா, எவனையும் நம்ப முடியாது. ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன், அது இருக்கட்டும். இங்க எல்லாரும் ரொம்ப டீசென்ட்டானவங்க. நானும் டீசென்ட் தான், ஆனா கலர் கொஞ்சம் கம்மி. இது ஆயுஷ் கால கேரண்டி சார். கூடவும் மாட்டோம், குறைய மாட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்ல வந்தது உன்னை பத்தி இல்ல, உன் ஃப்ரெண்ட பத்தி. ஐயோ, அந்த வளர்ந்து கெட்டவனா? வழக்கம் போற என்ன சார் பண்ணிட்டான்? இங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். லேடியா? அட பாவி, ஜஸ்ட் 12 hour கேப்ல ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிட்டானா? நமக்கு இந்த ஐடியா வரல. அந்த பொண்ணு இருக்காளா போயிட்டாளா? ச்சே, உன்கிட்ட போய் நான் சொன்னேனே இத பத்தி. டேய், ஃபாரின் போறதுக்கு முன்னாடி இதுதானே உன்னோட கடைசி ஆசை? விட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். அவன் எங்க? அவனா? அவன் யாரு? அவனு யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நேத்து உன்னை கூட்டிட்டு வந்தானே அவன் தான். மரியாதையா பேசுங்க. மரியாதைன்னா வாட் நான்சென்ஸ் ஆர் யூ? நீங்கதான். அச்சா, இவ்வளவு தூரம் கூத்து நடந்திருக்கு. மரியாதை வேணுமா? மரியாதை. அவனுக்கு தான் அறிவில்ல. உனக்கு எங்க போச்சு?
நான் தான்டா. அங்க என்னத்த உடைக்கிற? மணி, ஆபத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணண்டா. அவன் என்ன உள்ள வச்சு சாத்திட்டு ஓடிட்டாடா. வெளியில சாமான பத்திரமா இருக்குல்லம்மா. என்னடி போலியா? டேய், என்ன? ஒரு கற்புக்கரசர் உள்ள விட்டு கதவை சாத்திட்டாமா. என்னடா? வா, கம். கோடா. சாரிங்க. இவ உங்க நிலைமை புரிஞ்சிக்காம இவ எப்பவுமே இப்படித்தான். அவசர புத்தி. ஐ மீன், இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாமே என்னோட தலை எழுத்து. இங்க என்ன தங்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். Just a minute. நீங்க எங்க போறீங்க? எங்கேயோ போறேங்க. ஏன்? ஐ லவ் யூ. உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தர்றேன். ஒரு 10 நிமிஷத்துல வர்றேன். ஐயோ, பார்த்து போங்க. ஓகே. உட்காருங்க. ஒரு நிமிஷம் பாஸ், இவனை பத்தி பேசாம காலையில இருந்து ஒரு ஜோடி தான் என்ட்ரிக்கு வந்திருக்கு. அதையும் பேசி கெடுத்தாது. வேலையை போ. சார், உங்க சர்டிபிகேட் காட்டுங்க. இந்தாங்க சார். உங்களோடது? சார், நீங்க இந்த காதல் கோட்டு படம் பார்த்தீங்களா சார்? அதுல கமலின்னு ஒரு கேரக்டர் வருமே, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இவங்கள மாதிரியே இருப்பாங்க. அவங்க ட்ரெயின்ல போகும்போது சர்டிபிகேட் தொலைச்சிருவாங்கல்ல சார். நான் அதே மாதிரி என் சர்டிபிகேட் தொலைச்சிட்டு சார். எது, அதே ட்ரெயின்லயா? இல்லைங்க, லாரியில. லாரியிலயா? அவங்க சர்டிபிகேட் கண்டுபிடிச்சு தரதுக்கு சூர்யா ஒருத்தர் இருந்தார். எனக்கு அப்படி யாருமே இல்லை சார். அது சரி, தொலைஞ்சு போச்சே. உடனே இமிடியேட்டா யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணி டூப்ளிகேட்டை வாங்க வேண்டியதானே? எப்படி? படத்துல அகத்தின்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் பண்ணா சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும்ல சார்? ஆமாமா, ரொம்ப நாளாகும். நல்லா உங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கை விட மாட்டான். சரி, இப்ப நேரடியா கேள்விக்கு வரேன். விளம்பரத்தை பாத்தீங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேரம் வரட்டோண்டா, உன்னை வச்சுக்கிறேன். சும்மா ஓப்பனா சொல்லுங்க சார். சார், இந்த விளம்பரத்தை திங்க் பண்ணவன் சுத்த கேணையனா. என்னது கேணையனா? ஆமா பாஸ், முந்தா நாள் வரைக்கும் பேச்சலரா சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதை நம்புனா நான் கேணையன், நீங்க நம்புனீங்கன்னா நீங்க கேணையன். சார், முந்தா நாள் தான் சார் எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப தாலி எங்க? தாலி அது சார், என் பொண்டாட்டி வந்து கிறிஸ்டியன் சார். அப்படின்னா மோதிரம் எங்க? மோதிரம் சார், நான் வந்து பிள்ளையார் சார். நான் வந்து இந்து சார், இந்து. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நாங்க லவ் மேரேஜ் சார். காதலுக்கு மதமும் இல்லை, ஜாதியும் இல்லை. யோ, எல்லா கேள்விக்கும் ரெடியா பதில் வச்சிருக்காயா? பொறுமையா இருங்க, இன்டர்வியூல மடக்கறேன் பாருங்க. இப்போ இரியா. ஆமா, இந்த விளம்பரத்தை யோசிச்சவன எப்படி கேணையன்னு சொல்றீங்க? என்ன சார், வீட்லயே பொண்டாட்டியோட இம்சை தாங்க முடியல, அவளை கூப்பிட்டு எவன் சார் ஆபீஸுக்கு வேலைக்கு வருவா? உங்களால முடியுமா? கேணைங்கிறத கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க? கரெக்ட். இப்போதான் நீங்க பாஸ் கேளுங்க கேளுங்க. சார், என்னோட கிறிஸ்டியன் பொண்டாட்டி அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார், தங்கமான பொண்ணு சார். அது மட்டும் இல்லாம சார், இந்த ஆபீஸ்ல என்ன சார் வேலை? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. அந்த வேலையில ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் இருந்துட்டோம்னா வேலை கச்சிதமா நடக்கும்ல. ஆஹா, இது பதில். இன்னொரு கேள்வி, திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? இது தெரியாதா? இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிறீங்களா? சின்ன குழந்தைங்க கிட்ட கேட்டாலும் சொல்லிடும் சொர்க்கத்துல தான். சொல்லுங்க சார், அந்த கேள்வியை கொஞ்சம் மறுபடியும் கேளுங்க. திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? அது வந்து நம்ம ஆபீஸ்ல தான். ஆகா, என்ன பதில்! யோ, நீ வேணா வேலையை சொர்க்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, இவங்களுக்கு இங்கதான் வேலை.
உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். Praise the Lord. முருகா சரணம். அட பாவி, வந்த அன்னைக்கே முதலாளிய புறம்போக்கு நில மாதிரி மடிக்கு போட்டானே. தேங்க்ஸ் சார். இன்னைக்கு எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து விஷயத்தை கறந்துடணும். வரேன்டா. எப்படியோ ஒரு வழியை வேலை செட் பண்ணியாச்சு. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த காமெடி டைம் பார்ட்டி இருக்கல, பாக்குறதுக்கு தான் காமெடியா இருப்பா, ஆனா வில்லங்கமான பார்ட்டி பார்த்து நடந்துக்க. ஆனா ஆமா மணி, இவனுக்கு ஒருத்த மேரேஜ் புரோக்கரேஜ் கொடுக்கலங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லி ஸ்டே வாங்குறதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டேன். அவங்கிட்ட போய் நம்மள மாட்ட விட்டிய நீ. ஹலோ பிக் பிரதர்ஸ். உங்களை பத்தி சார் நான் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டுதான் நான். வாடா போலாம். நில்லுங்க. உங்க 2 பேர்கிட்டயும் நான் விசாரணை பண்ணோம். எங்க தனி கோர்ட்லயா? அரசியல் பேசாத. வரப்போறியா? தெரியாது. அப்ப மூடி நிறு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்ன உண்மை சார்? மேல வாங்க பேசுவோம். யாரு மேல? மேலையா? மேல. விஷயத்துக்கு வருவோம். உன் பொண்டாட்டி எப்போ வந்தா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். கல்யாணம் எப்ப ஆச்சு? பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம். சார் என்ன விட்டுருங்க சார். எங்கயா போற? எனக்கே தெரியாது. ஐயோ, எங்கயா போனா? அவன் இப்படிதான் சார் கொஞ்ச நாள் மேஜிக் கத்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்லுங்க. உன்னை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆமா சார். நீங்க வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா இல்ல ஊருக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? ஏன் சார்? லவ் மேரேஜா இருந்திருந்தா நீ சந்தோஷமா இருந்திருக்கணும். இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருந்தா மத்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும். இது 2 கட்டானா இருக்கு. நீ பொண்டாட்டின்னு சொல்றியே, அவ கழுத்துல தாலியும் இல்ல, தலையில பொட்டும் இல்ல. என்ன சமாச்சாரம்? சார் அது எப்படின்னா சார், நான் வந்து இந்து மாதிரி சார், ஆனா இந்து இல்ல. என் பொண்டாட்டி கிறிஸ்டியன் மாதிரி சார், ஆனா கிறிஸ்டியன் இல்ல. நாங்க 2 பேரும் இந்துவும் இல்ல கிறிஸ்டியனும் இல்லங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் முஸ்லீம் இல்ல. நாங்க 2 பேரும் முஸ்லீம் இல்லங்கிறதுக்காக வேற மதத்தை சேர்ந்தவன்னு அர்த்தம் இல்ல. ஒரு கல்யாணமான ஆம்பளை எப்படி இருக்கணுங்கிற சில அங்க லட்சணங்களை எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா சார், நான் அதை ஃபாலோ பண்ணி நான் ஒரு கல்யாணமான ஆம்பளை தான் என்னால நிரூபிக்க முடியும் சார். எப்படி சார் இது போதுமா சார்? எப்பா இனிமே இந்த ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வரமாட்டான். வாய் மட்டும் இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி பொழைச்சிக்கலாமா? செல்போன் முழுசா தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. ஜாமீன்ல தான் விட்டு போறேன். போடா கைதி ரேஞ்சுக்கு பேசுற. ஆமா என்னமோ சொல்லணும்னு சொன்னியே. அது வந்து அன்னைக்கு 2 பேரும் என்ன துரத்துனாங்கன்னு சொன்னேன்ல. யா the 2 villains. ஆமா அவங்கதான். அவங்க நேத்து ஹாஸ்டல் வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. வந்து நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? நடந்தது தானே சொல்றேன். சரி சரி அடுத்த எபிசோடு போ. அவங்க 2 பேரும் ஹாஸ்டலுக்கு வந்து ஒரே கலாட்டா. அதனால வார்டன் என்ன வேற இடத்துல தங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நல்ல டேர்னிங் பாயிண்டா இருக்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு புரியாம தானே நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஓ நம்மள ஒரு பெரிய விஞ்ஞானி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு கேக்குற. என்ன பண்ணலாம்? இந்த தொட்டில் குழந்தை திட்டத்துல சேர்ந்து தொட்டில ஜம்ப் பண்ணி படுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். கவர்மெண்ட் உன்னை சீராட்டி தாலாட்டி பாலூட்டி வளர்த்துரும். ஹலோ. சரி சரி சரி. முதியோர் இல்லத்துல சேர்த்து விடல. ஆனா நீ கொடுக்குற டார்ச்சர்ல அங்க இருக்கிற பெருசுகளை புட்டுக்குமே. உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க. சாரி சாரி சாரி. பேசாம சத்திரத்துக்கு போயிர. சத்திரமா? 3 வேளை சோறுல ஃப்ரீயா கிடைக்குமா? அட நம்ம மணி வீடு. நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்குவேன். இந்த 2 வில்லன்ஸோட ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் ஒரு ஆண்ட கண்ண உன்னை ஆபீஸ்ல பார்த்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவனுடைய ப்ராப்ளம் கிடையாது. மணி ஒரு பெரிய பிரச்சனை இல்லம்மா. டேய் மணி சேர்த்துக்குமா அப்படின்னா சேர்த்துக்கு போறான். அப்புறம் பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கீல்ல? ஆட்டோக்கே வச்சிருக்கேன், ஆனா பஸ்ல தான் போறோம். ஓ லொல்லு. வித்தி எப்படி விளையாடுது பாத்தியா? அன்னைக்கு உன்னை கடத்திட்டு போனேன். இன்னைக்கு உங்க கூட குடும்பம் நடத்துறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய் சும்மா விரல நேரத்தை கடிச்சு வச்சிருவேன். என்ன சத்யா சார் இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வரீங்களா? ஆமா யார் இவங்க? இவங்க வந்துங்க என்னோட மேலிடம். என்ன மேலிடமா? அம்மாங்க. உங்களுக்கு இவங்க அம்மாவா? இவங்க வந்துங்க என்னோட வைஃப். உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன என்கிட்டயே சொல்லியே? இல்லைங்க இவங்க இத்தனை நாளா இவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க. இப்போ வேலை கிடைச்சதுனால இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேங்க. அப்படியா சார்? உங்க 3 முடிச்ச விட இவங்க முந்தான முடிச்ச படு ஸ்ட்ராங். இல்லைங்க கரெக்ட்டுங்க. எதுக்குன்னு புரியல? புரியுதுமா. உன் ஆளை வேற அவனா தள்ளிட்டு போயிருப்பாதான். ஆச்சி உனக்கு இல்ல. சும்மா சும்மா. அது ஒண்ணு இல்ல. இந்த பாட்டில பார்த்தோன்னே மப்பு ஏறிடுச்சு. வேற ஒண்ணு இல்ல. என்ன சொன்ன? நீ ஊத்து. ஒண்ணு இல்ல சத்யா. இந்த பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கணும். அது எப்படி?
இது ஒரு சப்பா மேட்டர்மா. ஒண்ணு இல்ல, நீ ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு பொம்பளையா மாறிடு. விளையாடாத சத்யா, நீ தான் என் உயர் நண்பன். உங்ககிட்ட தான் என் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண முடியும். சாரக்க ஷேர் பண்ணலான்னு வந்தா ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண. இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. அப்படியா? அப்போ உன் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அவுத்து விடு. தேங்க்ஸ். என்ன மணி இது? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சாரியும் இருக்கக்கூடாது, தேங்க்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ போன வாரம் நான் உன் பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் பணத்தை எடுத்தேன். அதுக்கு நான் சாரி சொன்னா இல்ல. இப்போ ஓசில தண்ணி அடிக்க போறேன், இதுக்காவது தேங்க்ஸ் சொல்ல போறேனா? அதுவும் இல்ல. அதான் என் சத்யா, தண்ணி அடிச்ச உண்மை சொல்ற பாத்தியா? அது மாதிரி இந்த விஷயத்துல உண்மைதான் சொல்லுவேன். இந்த பொம்பளைங்க மனசு தெரிஞ்சு நீ குட்டி போட்டு போன மாதிரி, சாரி குட்டி போட்டு பண்ணி மாதிரி அதே இடத்த சுத்தி சுத்தி வரையா? அவங்க மனச படிக்கணும். அவங்க மனச படிக்கிறதுக்கு அது என்ன குமுதமா ஆனந்த விடனாமா? ஏமா இப்படி டார்ச்சர் பண்ற? நீ ஒரு பண்ணு, நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்குவேன், அவங்களுக்கு செட் ஆயிடுவாங்க. மணி, மிஸ்டர் பெல் எங்க ஃபுல்லா தண்ணி போட்டு மூச்சா வந்திருக்கு போயிருப்பா. அதான் என்ன பாரு, அதான் நீ சொன்னல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச கெட்ட பழக்கமே இதான். ஏதாச்சும் சொன்னா டப்புன்னு முடிச்சிட பாரு. தட் இஸ் கிரேட். ஆமா, என்னது பொம்பளைங்க மனசு இவ்வளவு பெருசா? சத்யா, சின்ன டவுட். நீ போனதுக்கு அப்புறம் நான் ஒரு பெக்கம் கூட அடிக்கலப்பா. அது இல்லடா, எப்பது கொடுக்கணும்? எப்ப கேக்குறாளோ அப்ப கொடுத்துரு. நல்ல சகுனம், மழையெல்லாம் பெய்யுது. ஆமாப்பா. ஐயோ, அது கூட கவுந்துட்டியா? வீருக்கு அவ்வளவு பெரிய பாப்பா. அந்த லவ் வீரு மிக்ஸ் ஆனதுல எகிரிச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர்மா. மழை விட்டுருச்சுப்பா. ஐயோ, மப்பு ஓவரா இருக்குதா? இப்படி போனா தேவி தப்பா நினைச்சுக்கோல. என்ன பண்ணலாம்? என்னப்பா இது, மழை மறுபடியும் வரும் போல இருக்க? எவனோ ஒரு கொடையை தலைகளை நட்டு வச்சிருக்காங்க, போய் உட்காந்துக்கோ. அப்பா, என்னடா இது, வீடு தலைகளா இருக்குது? என்ன எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தெரியுது? மூஞ்ச பாரு, ராத்திரி முழுக்க தண்ணி அடிக்க வேண்டியது, பொழுது விடிஞ்ச தேவாங்க மாதிரி உட்கார்ந்திருக்க வேண்டியது. ச்சே, என்ன ஜென்மமோ? என்ன ஜென்மமா? அட்டகாசமான ஜென்மா. ராத்திரி பூரா தண்ணி அடிக்கிறதுனால தான் எங்க மூஞ்சில பளபளன்னு இருக்குது. ராத்திரி பூரா தண்ணி அடிக்காம இருக்கிறதுனால தான் ஓ மூஞ்சி தேவாங்க மாதிரி இருக்குது. இது பாருங்க, நான் பேசாம தானே வீடு பெருக்கிட்டு இருக்கேன். இந்த வம்பு இருக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். கால மேல எடுங்க. மணி சார் எவ்வளவு நல்லவரு. ஆனா இந்த ஆள் கூட சேர்ந்து குடிச்சு குடிச்சு அவர் குட்டி சோறா போறாரு. யார் மணியா? ஆமா, அவர் எங்க கூட சேர்றதுக்கு முன்னாடி சீன பெருஞ்சவரா இருந்தாரு. எங்க கூட சேர்ந்து குடிச்சு குடிச்சா குட்டி செவர் ஆயிட்டாரு. பேருக்கும் போது ஏமா தோணு பேசிட்டு பெருக்கிற வேலை பாரு. நாம நினைக்கிறது எப்படி இந்த ஆளுக்கு தெரியுது? என்ன இந்த வர வர வாய் திறக்காமையே பேசுது? என்ன ஆபீஸ்க்கு கிளம்பலையா? ஆமா, அவன் கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளத்துக்கு டெய்லி ஆபீஸ்க்கு போவாங்களாக்கு. இன்னைக்கு ஐயா லீவ். இந்த ஆளுக்கு கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளமே அதிகம். மனசுல பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்னு நினைப்பு. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னடா இது? இவன் வாய் திறந்து பேசினாலும் சரியா புரியாது. அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேக்குது. ஐயோ, என்னாச்சு எனக்கு? ஐயோ, என்னது என்னது என்ன பாரு? ஓ, ஏய் சத்யா, இங்க கொஞ்சம் வாயே. ஐயோ வேண்டாப்பா,
நீ கம்ப்யூட்டர்ல பலான படமெல்லாம் காட்டுவ, நான் டிவிலையும் கூட மிட் நைட் மசாலா பார்க்க மாட்டேன். வேலன் சூலம் இந்த மாதிரி பக்தி சீரியல் தான். ஏய், லஞ்ச் டைம்ல ஒரு எறும்பு ஜோக் அடிச்சியே, அத மறுபடியும் கொஞ்சம் சொல்ல. நீ சோப்பு சேஞ்ச் பண்ணிட்டியா? அட, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு மூக்கு ஜோசி தெரியுமே. உனக்கு மூக்கு ஜோசி எல்லாம் தெரியுமா? கிளிக்கெல்லாம் தெரியுது, எனக்கு தெரியாதா? அவனுக்கு எல்லாம் தெரியுமே. ஓகே, நோ ப்ராப்ளம். யூ ஃபன்னி. நான் பண்ணியா? ஃபன்னி இல்ல மேன், ஃபன்னி. ஓ, இங்கிலீஷ். எஸ். சிட் அண்ட் தட். இதையும் தட்டிடுவான் போல இருக்க. என்ன ஓய், ஓ ஆளு அவன் கண்ணத்துல தட்டு போற? கன்னத்துல தானே ஏன் தட்டினா? நல்ல வேலை, வேற எங்கேயும் தட்டலையே. எப்படி ஓ ஆளை தள்ளிட்டு போற வரைக்குமா? ஏய் பென்சிலு சீவிடுவேன். வணக்கம் பிள்ளையாரப்பா. பல தடவை ட்ரை பண்ணி எந்த ஃபிகரும் மடங்கல. அந்த தகுடு இருக்கானே, தகுடு அவங்கிட்ட மாட்டிக்காம தேவி எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வச்சிடுங்க. அப்படி நடந்ததுன்னு வச்சுக்க, பொள்ளாச்சி தென்னந்தோப்பு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், மீனம்பக்கம் ஏர்போர்ட் இதெல்லாம் நான் உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். பிள்ளையாரப்பா. என்ன சார், வேண்டுதல் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும் போல இருக்கு. பிள்ளையாரப்பா பேசுதா? இங்க அப்ளிகேஷன் மட்டும்தான் அவர்கிட்ட, ஐடியெல்லாம் உங்ககிட்ட. ஐடியாவா? என்கிட்டயா? என்ன சார் சொல்றீங்க? இந்த பொண்ணுங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கான்னு சொல்றாங்க, அது நிஜமாவா? ஆமா ஆமா, இதுல என்ன திடீர்னு உங்களுக்கு சந்தேகம்? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தானே. மிஸ்டர் மணி, நீங்க ஒரு மார்க்கமாவே போயிட்டு இருக்கீங்க. பிரச்சனைல மாட்டி பஞ்சர் ஆயிடாதீங்க பார்த்து. பஞ்சரை பத்தி யாரு சொல்றது? விக்னேஸ்வரா. ஐயோ, பேண்ட் பஞ்சர் ஆச்சு. தேங்க்ஸ் விக்னேஸ்வரா. ஓகே. இப்பதான் தூங்கிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் போட்டும் தேவிக்கு லவ் லெட்டர் எழுதிடலாம். எடுத்தா முழிச்சிருவ. என்னது டாக் போஸ்ட் பார்த்து காலை தூக்குற மாதிரி? என்ன மணி, தூங்கலையா நீ? இப்படி கொரட்டை விட்டு நம்ம தூக்கத்தை கெடுத்துருவோம் போல இருக்க. தூங்கிட்டா. குரங்கு பிறந்தவனா இருப்பான் போல. அம்மா தலை போச்சு. Take the bag. Open the bag. And ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, காட்பரி பெண்ணே, டோன்ட்பரி பெண்ணே. Why is the body why? I can't build question by why. I write in the voice of love story of the view of Stam. Why? What is the back half of your best to be called? I'm thinking. Opening super இருக்கணும். அன்புள்ள தேவிக்கு. அன்புள்ள தேவிக்கு ரொம்ப புதுமையா இருக்குமா? ஸ்ட்ரைட்டா சொல்லக்கூடாது. இந்த ஸ்டேட்லயே போடக்கூடாது. போன ஜென்மத்துல கழுதியா இருந்திருப்பானா? ஒன் பீசஸ். ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்வீட் சாப்பிடணும். ஸ்வீட் சாப்பிட்டா தான் ஸ்வீட் திங்கிங் வரும். அப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டா நல்லா ரீல் விடுவியா? தேனே தேனே இதுக்கு மேல மூவாவிலையே. அவளுக்கு தேன் பிடிக்காத போல இருக்கு. பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டா எப்படிடா பிடிக்கும்? சோ ஸ்வீட் இஸ் திங்கிங் இஸ் வேஸ்ட். அதான் நடக்க போகுது. கற்பூர வாசனையே அவனுக்கு தெரியாது. மானே மானே மானே. மான் வேணா, ஓடிடும். வேற எப்படி சொல்றது? Dear Rose, dear Red Rose, dear Rosie.
டியர் ஒத்ரோஸ். என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறான்? ஐயோ, நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குதே. என்ன செய்யறது? பேசாம நம்ம பழைய ரூட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதான். அன்பே ஆறு உயரே, ஆஹா எருமையா இருக்கு. சே அருமையா இருக்கு. நல்ல ஓப்பனிங். அன்பே ஆறு உயரே, வெரி குட். கீப் இட் அப், கீப் இட் அப். அடிக்கிறது காப்பி, கீப் இட் அப்பா. இவ்வளவு தூரம் எழுதி இருக்கோம், இன்னும் பஞ்சிங் எதுவும் இல்லையே. குண்டூசின்னு எழுது. காதலித்து பாரு, கையெழுத்து அழகாகும், தலையெழுத்து கேவலமாகும். அது உண்மையே. காதலித்து பாரு, சொர்க்கமோ நரகமோ இங்கேயே நிச்சயம். உனக்கு பைத்தியம் நிச்சயம். காதலித்து பாரு, சொர்க்கமோ நரகமோ இங்கேயே நிச்சயம். சூப்பர் பஞ்சிங். ஓகே, போதும், தூக்கம் வருது. நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். This program is sponsored by புள்ளையாரப்பா, எப்பவும் உடைக்கிற மாதிரி இந்த தடவையும் உடைச்சிடாத. வழக்கமா நடக்கிற மாதிரி நடந்துருச்சேன்னா உடையிறது கண்ணாடி இல்ல, என் மனசு. உடைச்சிடாதே புள்ளையாரப்பா. உடையில உடையில கண்ணாடி உடைய. இனி என் காதல் சக்சஸ் தான். இன்னைக்கே கொடுத்துட வேண்டியதான். ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். வேணா தகட்டு தகட்டு.